ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டோ ஸ்கெச்சஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ட்ராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ண போகிற ட்ராயிங் பார்த்திங்கன்னா கார்ட்டூன் கேரக்டர் தாங்க பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் அப்கமிங் வீடியோன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் இதோட அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்களா? என் கூட சேர்ந்து இன்றைக்கி கலரிங் ப்ராசஸ் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க பேப்பர் வந்து Brustro அல்ட்ரா ஸ்மூத் A4 சைஸ் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஊஹூ மார்க்கர் ஆல்கஹாலிக் பேஸ்டு. ஆல்ரெடி நம்ம அவுட்லைன் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாம் இப்போ கலரிங் ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கலரிங் ப்ராசஸ் பண்ணுறப்பே இந்த பாப்பாய் சீரீஸை பற்றின எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் அந்த ஸ்டோரி லைனையும் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராசஸை. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனல் கார்ட்டூன் கேரக்டராக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எல்ஸ் கிறிஸ்லர்ன்றவங்க 1929 Jan 17 இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபிலிம் சீரீஸாக தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு சீமேன் பற்றின கதையாக தான் இந்த பாப்பாய் வந்து ஃபுல்லாகவுமே ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த கலரிங் ப்ராசஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ட்ரெஸ் கோட்லேருந்து தாங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் நம்ம இன்றைக்கி இதை கலர்ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். தென் பேண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு பாப்பாயோட ஷூஸும் ப்ரௌன் கலரில் நம்ம அதையும் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாப்பாயோட ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரும் லைட்டாக மேலே ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். இந்த கார்ட்டூன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரின்னே சொல்லலாங்க. இது அழகாக அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 பேருடைய லவ் ஸ்டோரி தாங்க இதில் இருக்கும். எபிசோட்ஸ் வைஸாக பார்த்தாலுமே அந்த 3 பேருக்கும் நடக்கிறது தான் இந்த பாப்பாய் ஷோ ஃபுல்லாகவுமே இருக்கும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாய், ஆலிவ் அண்ட் பூட்டோ, இவங்களோட ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரின்னே சொல்லலாங்க இந்த கதையை பார்த்தீங்கன்னா.
இந்த கதையில் பாப்பாய் வந்து எப்பொழுதுமே லவ் ரிஜெக்ஷனையே அவர் பார்த்துட்ருப்பாங்க. இருந்தாலும் அவர் வந்து தளராமல் செல்ஃப் லவ்வை வந்து எப்படிலாம் நமக்கு இருக்கணுன்றதை தான் இந்த ஷோ ஃபுல்லாகவுமே இருக்கும். நம்மளும் நிறைய விஷயம் வந்து இந்த பாப்பாயை பார்க்குறப்ப நம்ம லேர்னும் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்கெட்ச் பண்ண போகிறோன்னா பாப்பா யூஸ் பண்ணுற ஸ்மோக்கிங் பைப் தாங்க நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். அதை நான் இங்கே எல்லோ கலரில் கொடுக்க போகிறேன். தென் பாப்பாயோட கேப்பும் நான் ஆஷ் கலரில் ஃபில் பண்ண போகிறேன். நான் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பாப்பாய் எப்பொழுதுமே ஸ்மோக்கிங் பைப்போடு இருக்கிற மாதிரி தாங்க எல்லா எபிசோட்ஸ்லையுமே காட்டியிருப்பாங்க. அப்புறம் தென் அதை பார்க்குறப்பே வந்து கொஞ்சம் பாப்பாய் வந்து வேர்சடைல் லுக்கில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். பாப்பாய் வந்து ஒரு நார்மல் பர்சன் லுக்கில் தான் காட்டியிருப்பாங்க. அவர் கையில் வந்து எப்பொழுதுமே அந்த ஆர்ம்ஸில் ஆங்கரோட சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணி அதில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் சீமேன் இல்லையா, ஸோ அதோட ரிசம்பிளன்ஸ் கொடுக்கறதுக்காகவே அந்த சிம்பிள் வந்து அவரோட கையில் இருக்கிற மாதிரி லைக் அ டாட்டூ மாதிரி எப்பொழுதுமே இருக்கும். இந்த பாப்பாய் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பாப்பாய் எப்பொழுதுமே ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஒரு செல்ஃப் லவ் பர்சன். ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் வாட் ஐ ஆம், தட்ஸ் ஆல் வாட் ஐ ஆம். இந்த லைன் கேட்குறப்பே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ எப்பொழுதுமே நாமளாக இருக்கணும், நம்ம எப்பொழுதுமே நம்ம ஃபஸ்ட்டு லவ் பண்ணுன்றதை இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாகவுமே அதை தான் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஒரு லேர்னிங் லெசன்ஸாக கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். தென் பாப்பாயோட நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தாங்க நான் இன்றைக்கி கலரும் பண்ண போகிறேன், ஷேரும் பண்ண போகிறேன். பாப்பா எப்பொழுதுமே அவரோட ஸ்ட்ரென்தனிங்காக ஒரு க்ரீன் கலர் டின்லேருந்து ஒன்று சாப்பிடுவார். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? அதாங்க ஸ்பினாச் தான் அவர் சாப்பிடுவார். அதுதான் கீரை வகைகளெல்லாம் நம்ம சாப்பிடணுன்றத அப்போவே பாருங்கள் நமக்காக அதை கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வந்து ரொம்ப விட்டமின் மினரல்ஸ்லாம் ரொம்ப லேக்கிங்காக இருக்காங்க. சில்ட்ரனும் அதனால் நிறைய அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம் பீரியடில். ஸோ இந்த கார்ட்டூன் கேரக்டர் அப்போ வந்து ஒரு மேஜர் ரோலே ப்ளே பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாங்க. 1930s பார்த்தீங்கன்னா அப்போது இந்த கார்ட்டூன் சீரீஸை பார்த்தவங்க எல்லாமே ஸ்பினாச் வந்து அவங்க டே டு டே லைஃப்பில் சாப்பிட்றதுக்கு பழகியிருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 33% வந்து சில்ட்ரன் வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கார்ட்டூன் கேரக்டர் அவ்வளோ ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்க. இது வந்து சில்ட்ரனோட சாப்பிட்ற லிஸ்ட்லேயே 3rd ஃபேவரட் ஃபுட்டாகவுமே அப்போ வந்து இருந்திருக்கு 1930s. ஸோ இது வந்து சின்ன ஒரு ட்ராமட்டிக் கேரக்டர்னு நம்ம வந்து விட்டுற முடியாது. நமக்கு ஹெல்த் வைஸாகவும் செல்ஃப் லவ் எப்படி பண்ணணும் அது எல்லாமே இந்த ஒரு சின்ன கார்ட்டூன் வந்து நமக்கு நிறையாவே லெசன்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துருக்குன்னே சொல்லலாங்க. இந்த பாப்பாய் ஷோவில் நம்ம 5 லெசன்ஸ் வந்து நாம் லேர்ன் பண்ணிக்கலாம். அது என்னென்ன 5 லெசன்ஸ் தானே கேட்குறீங்க? நான் 1 by 1 சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா லவ் யுவர் செல்ஃப். எப்பொழுதுமே நாம் நம்மளை லவ் பண்ணணும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதே நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம எப்பொழுதும் நாமளாக இருக்க பழகிக்கணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாப்பாய் ஷோ ஃபுல்லாக வர ஒரு சென்டென்ஸ் ஐ ஆம் வாட் ஐ ஆம், தட்ஸ் ஆல் வாட் ஐ ஆம். இந்த லைன் எனக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான லைனாக இருக்குங்க. தென் 3rd பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளத்தை நாம் தான் ஃபேஸ் பண்ணணும். இந்த ஷோவில் பாப்பாய் எல்லா ப்ராப்ளமே அவர் தனியால் நின்று தாங்க ஃபேஸ் பண்ணுவார்.
தென் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அது நான் இங்கே 4th பாயிண்ட்டாக சொல்கிறேன். தென் ஃபைனலாக இந்த ஸ்டோரியில் ஃபுல்லாகவுமே பாப்பாய் அவரோட ஸ்ட்ரென்த்தனுக்காக சாப்பிட்ற ஸ்பினாச் தாங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங் தாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவுமே நமக்கு இருக்கும். ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி வச்சு நமக்கு லைஃப் லெசன்ஸுமே நிறையாவே இந்த பாப்பாய் ஷோ சொல்லித்தருதுன்னே சொல்லலாங்க. இப்போது இந்த ஸ்டோரி இங்கே முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த ஸ்டோரி பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ட்ராயிங்க்கு வருவோமா? நம்ம இந்த ட்ராயிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்கின் டோன் எஃபெக்ட்ஸ்லாம் நான் ஃபுல்லாகவுமே அங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங்கோட ஃபைனல் டச்சாக நம்ம மைக்ரோ பென் யூஸ் பண்ணி எப்படி அவுட்லைன் போடோன்றது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேம் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ பென் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங்கோட க்ளோசர் வியூ எப்படி வந்திருக்குன்னு நாம் இப்போ பார்க்கலாமா? வாங்க க்ளோசர் ஷேடிங் ப்ராசஸ் எப்படி வந்திருக்குன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் வியூவும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ட்ராயிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டோரி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ராயிங் பண்ணலாம் கேரக்டருன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஷேடிங் ப்ராசஸ் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.